ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரேபிட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைனில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா பணத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் சைட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்பிக்கையாக எல்லோரும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கனால உங்களுக்கு என்ன மாதிரி டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகும். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அங்கே மறக்காமல் போயிட்டு எல்லோரும் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன கேப்சா என்ட்ரி கேட்குது. ஸோ இதோட சப்மிஷன் ப்ராசஸ் நம்ம முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். $0.77 எனக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு மினிமம் வித்ட்ராவல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது எவ்வளோன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா $8 இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்க முடியும் பேபால் அக்கௌண்ட் மூலியமாக தான். ஸோ அதுலேயும் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட ரேபிட் ஒர்க்கர்ஸ் இந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சைட்டோட மெயில் ஐடி பேபால் அக்கௌண்ட்டோடது ப்ளஸ் இங்கே ஐபி அட்ரஸ் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐபி அட்ரஸையும் கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி வரக்கூடிய ஐபி அட்ரஸையும் அங்கே மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அண்ட் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மற்ற யூஎஸ்ஏ யூகே அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கனாலும் அண்டர் ரிவ்யூலேயே இருக்கும். ஸோ அதோட அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் இன்டர்நேஷ்னல் அப்புறம் இந்தியா அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ். இங்கே ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டாஸ்க் பிடிச்சதோ அதுவும் பர்டிகுலராக நீங்கள் இன்டர்நேஷ்னல் இந்தியா அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க் மட்டும் தான் பண்ணணும். மற்ற கண்ட்ரியோட டாஸ்க் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா ரிவ்யூக்கு போகும்போது அவங்க பெண்டிங்லேயே வச்சுருவாங்க. ஏன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் லாகின் ஆகும். ஸோ தட் அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் இந்தியா அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க்கை மட்டும் எடுத்து பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி நான் 2-3 டாஸ்க் முடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப 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 ஈஸியான விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிம்பிளாக வந்து ஒரு சைட்டை விசிட் பண்ண சொல்லி அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க பர்டிகுலராக ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட லிங்க்கை போட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து அது உங்களுக்கு ரிவ்யூவில் போயிடும். ரிவ்யூ முடிச்சனையும் வந்து கிளைண்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், நீ மட்டும் எப்படி யூஎஸ்ஏ டாஸ்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அதுக்கும் பேமெண்ட் வந்துருச்சு. பட் எல்லா டைமும் இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய தடவை வந்துட்டு யாருக்கும் வராமையே இருந்திருக்கு, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். இதில் போட்டிருக்க டாஸ்க் நீங்கள் 1 by 1 முடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே உங்கள் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டாஸ்க் கம்ப்ளீட்டட் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க ரேபிட் ஒர்க்கர்ஸ். நீங்கள் இன்டர்நெட்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதிலேருந்து அமௌண்ட் பே அவுட் எடுத்தவங்க எல்லாத்தோட ரிவ்யூஸுமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருந்து நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ₹1000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் அதை சொல்லுவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், லேடிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மற்ற எதுலையாவது சின்ன சின்ன ட்ரஸ்டபிள் சைட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் டெவலப் பண்ணக்கூடியது பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ்.
இங்கே ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டாஸ்க் பிடிச்சதோ அதுவும் பர்டிகுலராக நீங்கள் இன்டர்நேஷ்னல் இந்தியா அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க் மட்டும் தான் பண்ணணும். மற்ற கண்ட்ரியோட டாஸ்க் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ரிவ்யூக்கு போகும்போது அவங்க பெண்டிங்லேயே வச்சுருவாங்க. ஏன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் லாகின் ஆகும். ஸோ தட் அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் இந்தியா அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க்கை மட்டும் எடுத்து பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி நான் 2-3 டாஸ்க் முடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப 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 ஈஸியான விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிம்பிளாக வந்து ஒரு சைட்டை விசிட் பண்ண சொல்லி அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க பர்டிகுலராக ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட லிங்க்கை போட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து அது உங்களுக்கு ரிவ்யூவில் போயிடும். ரிவ்யூ முடிச்சனையும் வந்து கிளைண்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், நீ மட்டும் எப்படி யூஎஸ்ஏ டாஸ்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அதுக்கும் பேமெண்ட் வந்துருச்சு. பட் எல்லா டைமும் இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய தடவை வந்துட்டு யாருக்கும் வராமையே இருந்திருக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். இதில் போட்டிருக்க டாஸ்க் நீங்கள் 1 by 1 முடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே உங்கள் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டாஸ்க் கம்ப்ளீட்டட் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க. ரேபிட் ஒர்க்கர்ஸ். நீங்கள் இன்டர்நெட்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதிலேருந்து அமௌண்ட் பே அவுட் எடுத்தவங்க எல்லாத்தோட ரிவ்யூஸுமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருந்து நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னே நான் அதை சொல்லுவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், லேடிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மற்ற எதுலையாவது சின்ன சின்ன ட்ரஸ்டபிள் சைட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் டெவலப் பண்ணக்கூடியது பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லை கைஸ், இங்கே முக்கியமானது ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குன்னா, யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறவங்களாக இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சைட்டை விசிட் பண்ணி இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கும் இது ரேபிட் ஒர்க்கர்ஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே எல்லா ஒர்க்கருமே இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே கேம்பெயின் பண்ணி ஒரு ஒர்க்கை கொடுக்கறது மூலிமா அது நல்லா ட்ரஸ்டபுளாக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கும் வந்து அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வர மாதிரி பார்க்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் கேம்பெயின் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சைட் விசிட் பண்ணக்கூடியதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய பேர் அந்த ஜாப்பை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எந்த வித தயக்கம் வேணாம். மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.